இன்னைக்கு கடத்தினால நீ அடிமையா இருக்கலாம். உனக்கு ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அனுப்ப போகிறார். உனக்கு ஒரு ரைட் பர்சனை கர்த்தர் அனுப்ப போகிறார். உன்னை அதுல இருந்து மீட்கிறதுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் recovered all the goods that had been taken away. உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சக்சஸ்ஃபுல் லைஃபான ஸ்டோரிஸை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நான் நிச்சயமா அது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா மாத்திரம் இல்லாம பைபிளை தியானிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க ஜெயத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஆபிரகாம தேவன் அவருக்கென்று பிரித்தெடுத்து அவன் மூலியமாய் எல்லாத்தையும் ஆசீர்வாதமா வைத்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்துல நான் சொல்றேன், பெரிய பெரிய போராட்டங்களா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றில கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அவர் கட்டளிட போகிறார். ஸோ நிச்சயமாய் இந்த வருஷமா இருக்கட்டும், ஒவ்வொரு வாரமா இருக்கட்டும், ஆபிரகாமுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை நீங்க கேட்டுக்கொண்டு வருகிறதுனால சொல்றேன், உங்க லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ், மிகப்பெரிய உச்சகட்ட உயர்வுகளை நீங்க நிச்சயமா பார்க்க போறீங்க. இந்த வார்த்தைகள் உங்களை பில்ட் பண்ண போகுது, உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க போகுது. இந்த வார்த்தைகள்னால நீங்க பலனடைஞ்சு பெரிய ஒரு உயர்வுகளுக்கும் மேன்மைகளுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போகுவார். என்னோட கூட சேர்ந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 14ல நீங்க பாத்தீங்கன்னா 4 ராஜாங்க 5 ராஜாங்க கிட்ட அகெயின்ஸ்டா பிளான் போடுறாங்க. சோதம் குமரா ஒரு ராஜாவுக்கு கீழே 13-14 வருஷம் கீழே இருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம் வருது. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு ராஜா இன்னும் இருக்கிற 3 ராஜாங்க கூட சேர்ந்துக்கின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சோதம் குமரா அங்க இருக்கிற நோண்டி வச்சிருக்கிற பள்ளத்துல போய் விழுந்துடுறாங்க, தோத்துறாங்க, எல்லாரையும் ஓட விடுறார். இப்போ சில பேரை அடிமைகளா இழுத்துன்னு போற சமயத்துல லோத்தையும் ஒரு ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா இழுத்துன்னு போயிடுறாரு. லோத்தோடைய பொருட்களையும் லோத்தோக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இழுத்துன்னு போயிடுறாரு. ஆபிரகாம் கூட தான் லோத்து இருந்தார். ஆனா ஆபிரகாமும் பெருக ஆரம்பிச்சாரு, லோத்தும் பெருக ஆரம்பிச்சோன்னா 2 பேருடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப ஆபிரகாம் சொன்னாரு, நீ ரைட்ல போனீங்கன்னா நான் லெஃப்ட்ல போறேன், நீ லெஃப்ட்ல போனீங்கன்னா ரைட்ல போறேன். லோத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு இடம், அதனால அவர் அங்க போயிட்டாரு. எந்த இடம்? சோதம் குமரா. அந்த இடத்துல போன உடனே அங்க இவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்போ ஆபிரகாமை விட்டு எங்க இருக்கு? ஆபிரகாம் கானான்ல இருக்கிறாரு, ஆனா இவங்க சோதம் குமரால இருக்கிறாங்க. இவங்க சோதம் குமரால இருக்கிறதுனால சோதம் குமராவை அழிக்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்களை பிடிச்சுன்னு போறதுக்காக தான் நாங்க ராஜாங்கள் வராங்க. அப்போ லோத்துன்னு போயிடுறாங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, யார பிடிச்சுன்னு போயிடுறாங்க? லோத்தையும் பிடிச்சுன்னு போயிடுறாங்க. இப்ப லோத்து அடிமையா பிடிக்கப்பட்டு போயின்னு இருக்கிறான். ஆனா அவங்க கிட்ட இருந்து லோத்தோடைய வேலைக்கார சில ஒருத்தர் ஓடியா இருந்து அங்க தப்பிச்சுன்னு வந்து ஆபிரகாம் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. They also captured, பாருங்க, Genesis chapter 14 verse 12. They also captured Lot, Abraham's nephew, who lived in Sodom, and carried off everything he owned. அவன மாத்திரம் இல்ல, அவமான எல்லாத்தையுமே, ஆடு மாடு பொருளுங்க எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டாங்க. அவனையும் அடிமையா எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆபிரகாம் வீட்டுல அவங்க வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த 318 பேர், 318 மெம்பர்ஸ் வச்சுன்னு ட்ரெயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஆனா நினைச்சு பாருங்க, ஆபிரகாம் லோத்தை மீட்டுக்கிறதுக்காக அவரு சோதம் குமராவை அழிக்க வந்த எல்லா நாடையும் அவருக்கு கையில வச்சிருந்த ஒரு ராஜாவை துரத்தின்னு போனானா. அல்லேலூயா. என்ன பண்ணானா? There he divided a man attacked during the night. Kedorlaomer's army fled. அவங்கள ஓட விட்டு, but Abraham chased them as far as Hebron, north Damascus. நல்லா கவனிங்க,
ஆபிரகாம் ஓட விட்டு எத்தனை பேரை வச்சுன்னு போய்க்கிறான் இவன்? 318 மாத்திரதான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே பிராக்டிக்கலான ஒரு லைஃப் தான் பாக்குறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது எவ்வளோ? 318 தான். ஆனா அவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி ஜெயிக்க போறோம்? கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இதை வச்சு நான் எதனா பண்ண முடியுமானா பண்ண முடியும். தேவனால கொஞ்சோண்டு ஆட்களை வச்சு உலகத்தையே அசைக்க முடியும். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் அந்த நேரத்துல லோத்து என்னை விட்டு பிரிந்த பின்பு பிரிந்து போயிட்டான். ஆனா லோத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து நிக்கிறான். ஆபிரகாம் 318 பேரை எடுத்துன்னு போய் எல்லாரையுமே என்ன பண்றாருங்க? துரத்தி துரத்தி அடிக்கிறார். யாரு? ஆபிரகாம். அவங்களுடைய 318 பேரும் ஓட ஓட அவங்கள ஜெயிச்சது மாத்திரம் இல்லாம அவங்கள ஓட விட்டாங்களாம். அப்போ பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் recovered all the goods that had been taken and he brought back his nephew Lot with his possessions. லோத்தோடு கூட அவனுடைய பொசிஷன்ஸும் கேப்சர் ஆச்சு. ஆனா இப்போ லோத்தோடு கூட அவனுடைய பொசிஷனையும் கேப்சர் யார் வந்ததுன்னா ஆபிரகாம் வந்தாரு. and all the women and other captives எல்லாரையுமே ஆபிரகாம் மீட்டு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க குடும்பத்துல சில நேரத்துல கர்த்தர் அவங்களை தூரம் வைப்பார். பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு அந்த பலத்தையும் அந்த பணத்தையும் உங்களால அந்த எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா தயவு செய்து போய் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும், அவனுக்கு ஏன் நான் ஹெல்ப் பண்ணணும்ன்றது மாத்திரம் இல்லாம அவனுக்கு அந்த நேரத்துல உன் சொந்தத்துக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவனை பிரிச்சு தான் வச்சிருக்கிறாரு. பட் ஒரு அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட்னா ஒரு பிரச்சனை ஆயின்னு இருக்குன்னா அந்த நேரத்துல உனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா நீ போய் அங்க நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ரெஸ்டோரேஷன் இங்க நடக்குது. ஆபிரகாம் மூலியமா லோத்து இன்னைக்கு காணாம போன ஆடுதான் தேவன் தேடி போனார். கிடைக்கிற வரைக்கும் தேடினாருன்னு பைபிள் சொல்லுது. அது கிடைச்ச உடனே அதை தோல் மேல கூட்டின்னு வந்து தன் மந்தையில வந்து சேர்த்து கொண்டாராம். அல்லேலூயா. இன்னைக்கு லோத்து தவறுன மாதிரி லோத்து கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணாம இருக்கலாம். லோத்து மாதிரி நீங்களும் இங்கதான் போயிருக்கணும், இதுதான் பண்ணி இருக்கணும், ஆனா நீங்க பண்ணாம இருக்கலாம். ஆனா தேவன் உன்னை அப்படியே விடுகிறவர் அல்ல. பைபிள் சொல்லுது, ஜூபிலி வருஷத்துல உன் தம்பிங்க யாருன்னா ஒருத்தர் கடத்துல மாட்டின்னு இருக்கிறாங்கன்னா, பண விஷயத்துல மாட்டின்னு இருக்கிறாங்கன்னா அவனுக்கு போய் அந்த நேரத்துல புத்தி சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவன் உன்னால உன்கிட்ட பணம் இருந்த அவன் போயின்னு இருக்கிற கடை விஷயத்துல உன்னை மீட் எடுக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் போய் அதை பண்ணுன்றார். அதுதான் இங்க நடக்குது. இப்ப அவன் கேப்சர் ஆயிட்டான். அவன் என் கூட இருந்திருந்தானா? இல்லதான், தூரமா தான் போயிட்டான். ஆனா ஒரு பிரச்சனையா, ஓடு, உன்னால முடியும், உனக்கு அந்த எபிலிட்டி, உனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், உங்ககிட்ட பணம் கடத்துல மாட்டின்னு இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டின்னு இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு வேலையில போய் மாட்டின்னு இருக்கிறாங்களா, உன்னால மீட்க முடியும், உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா தயவு செய்து போய் மீட்டு கொள்ளுங்க. இல்ல என்னை விட சின்னவன் படட்டும், என்னை விட பெரியவன் படட்டும், எனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமான்னு அந்த நேரத்துல பேச கூடாது. ஏன்னா லோத்து ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கின உடனே ஆபிரகாம் இருக்கிற ஆட்களை வச்சுன்னு போய் எல்லாரையும் ஓட ஓட்டு. லோத்துனால தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியல. அவனால அவனுக்குள்ள இருக்கிற ஆட்களை வைத்துன்னு ஜெயிக்க முடியல. ஆனா கர்த்தர் ரைட் டைம்ல ஆபிரகாம அங்க அமைச்சார். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு இருதயத்துல பேசாம அவனுக்கு உணராம ஆபிரகாமுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லாம அவன் அங்க போய் இருக்க மாட்டான் இல்லையா? கஷ்டப்படுறாங்களா உங்க சொந்தத்துல, போய் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால கொடுக்க முடியும்னா கொடுங்க, கொடுக்க முடியலன்னா விடுங்க பரான. ஆனா கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல வரல. பட் கொடுக்க முடியலன்னா விடுங்க. ஆனா கொடுக்க முடிஞ்சு கொடுக்காம இருக்காதீங்க. கஷ்டப்படுறாங்களா அவங்கள மீட்க பாருங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில போயின்னு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. எப்படியாவது அவங்களுக்கு விரோதமா வருகிற காரியங்களை நீங்க தொருத்த பாருங்க. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனா? பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் போய் ஆபிரகாம் recovered all the
all the goods, not one was left. லோத்தோடையது எல்லாத்தையும், ஒரு கூட்ஸ் கூட ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் எடுத்தா. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல யாரோ ஒருத்தர் உன்னை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன்? இன்னைக்கு கடத்தினால நீ அடிமையா இருக்கலாம். உனக்கு ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அனுப்ப போகிறார். உனக்கு ஒரு ரைட் பர்சனை கர்த்தர் அனுப்ப போகிறார். உன்னை அதுல இருந்து மீட்கிறதுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் recovered all the goods that had been taken away. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்களா? உன்னை ஒண்ணு விடாம எதெல்லாம் எடுத்துன்னு போனாங்களோ அதெல்லாம் மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அனுப்ப போகிறார். உன் வழியில ஒரு ரைட் பர்சனை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. And be taken, and he brought back his nephew Lot. நீயும் வரப்போற. இனி நீயும் கடனுக்கு அடிமையா இருக்க மாட்ட. அந்த கடன் நிமித்தமா மனுஷர்களுக்கு அடிமையா இருக்க மாட்ட. அந்த மனுஷன்கிட்ட இருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க போகிறார். ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு அங்க மாட்டின்னு இருக்கிறியா, ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறியா, கர்த்தர் உன்னை அவைகளிலிருந்து மீட்டெடுக்க போகிறார். எல்லாத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க போகிறார். பெரிய ஒரு கடன் கொடுக்கிறவன், கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையா இருக்கிறானா? இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று இருக்கிறீங்களா? எதுனா இருக்கட்டுமே, இன்னைக்கு கடன், மணி தான் ஒரு பெரிய மேட்டரா இருக்கு பாருங்க. எல்லாருடைய லைஃப்லயும் மணி ஒரு பெரிய மேட்டர். இன்னைக்கு யார்கிட்ட நீங்க அடிமையா இருக்கிறீங்க? அந்த அடிமை தனத்திலிருந்து மீட்கும்படியாய், உன்னை முழுமையாய் மீட்கும்படியாய் கர்த்தர் ஒரு ஆபிரகாமை அனுப்ப போகிறார். ஆபிரகாம் வரலனாலும், சொந்த பந்தங்கள் வரலனாலும் கர்த்தரே உனக்கு யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். அவனையும் அவனுடைய பொசிஷன்ஸையும் and all the women and other captives, லோத்துனால, சோதம் குமரால இருக்கிற கொஞ்சம் சில பேரை கூட ஆபிரகாம் மீட்டெடுத்து கொண்டு வந்தாரா. அவங்க பெர்ஃபெக்ட்டா, என் சொந்தக்காரன் பெர்ஃபெக்ட்டா, என்ன பகைச்சுன்னு போயிட்டான், அவன் பகைச்சுன்னு போயிட்டான், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சைட்ல பிரச்சனை நேரத்துல மீட்க பாருங்க. உங்க சொந்தக்காரங்க கடன்ல இருக்கிறாங்களா? உங்க தம்பி, உங்க அண்ணன், இல்ல உங்க அக்கா, இல்ல உங்க தாயார், உங்க தகப்பனார் ஏதோ ஒரு கடத்துல மாட்டுக்கிறாங்களா? நான் சொன்ன நீ கேட்டியான்னு விடுகிற டைம் இல்ல. அவங்க அவதிப்படும் போது அவங்கள மீட்டெடுக்கிறது தான் உன்னுடைய என்னுடைய வேலை. உனக்கு அந்த எபிலிட்டி இருந்தா. பட் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உதவியா இருப்பார். கர்த்தர் யாரனா தூண்டி விடுவார். கர்த்தர் யாரனா ஏவி விடுவார். கர்த்தர் உனக்கென்று ஒரு ஆட்கள்களை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு பலசாலிகளை வைத்திருக்கிறார். உனக்குன்னு ரைட் டைம்ல உன் அடிக்ஷன்ல இருந்து, எல்லா கெட்ட பழக்கத்துல இருந்து, என் பிள்ளை பழைய மாதிரி இல்ல பிரதர், யாருனா அவனுக்கு சொன்னா நல்லா இருக்கும், யாருனா என் பெண்ணுக்கு சொன்னா நல்லா இருக்கும்ன்றீங்களா? கர்த்தர் ஒரு ரைட் பாஸ்டர், ஒரு ரைட் மேன் ஆஃப் காட் உங்க லைஃப்ல அனுப்ப போகிறார். Hallelujah. You're going to recover all. உன் சமாதான கெடுதலாச்சா எல்லாத்தையும் ரீகவர் ஆக போற. எல்லா ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாமே ரெஸ்டோர் ஆக போகுது. ஆதாம்னால எழுந்ததை எல்லாவற்றையும் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனால எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண போகிறார். அன்னைக்கு ஆபிரகாம் லோத்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனானான்னு தெரியல. அவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கூட இல்ல. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை போது ஆபிரகாம் போனது கர்த்தர் அனுப்பாம இல்ல. கர்த்தர் வச்சிருப்பார். கர்த்தர் அவனுக்குள்ள இல்லைன்னா அவன் போயிருக்க மாட்டான் இல்லையா? அல்லேலூயா. அங்க போனா எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொண்டு வந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, ஆமா பிரதர், எனக்கும் யாருன்னா ஹெல்ப் பண்ணோன்றீங்களா? யார் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு ரெஸ்டோரேஷன். The Jesus is your Abraham. இயேசுதான் உன்னுடைய ஆபிரகாம். கிறிஸ்துவுடையவனா இருக்கிறதுனால ஆபிரகாமின் வாரிசா இருக்கிறோம். நம்ம தேவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறதுனால, ஆபிரகாம் வாரிசா இருக்கிறதுனால, நம்ம கிறிஸ்துவுடையதெல்லாம் நம்மளுடையது. அதனால நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்வார்.
ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எதெல்லாம் எழுந்து போனீங்களோ இன்று ராத்திரி, இன்று சாயங்கால வேளையில, இன்று காலையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ரெஸ்டோரேஷனை, you're going to recover everything. Whatever has been lost, whatever has been captured, God is going to bring back everything. தாவீதோட வாழ்க்கையில கூட, சிக்லாகுடைய அனுபவத்துல கூட என்னன்னா, எல்லாருமே ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும் போது தாவீதோடு கூட இருக்கிற ஆட்களுடைய மனைவி, அவங்க பொருட்கள், தாவீதோடைய மனைவி எல்லாரையுமே கேப்சர் பண்ணின்னு போயிடுறாங்க. ஆனா தாவீது வந்து அழுகுறான், பயங்கரமா அழுகுறான், எல்லாருமே அழுகுறான். உன்னை நம்பிதானடா வந்தோம்னு சொல்லி எல்லாருமே கல்லடிக்கும் போது தாவீது தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான். பைபிள் சொல், எல்லாருமே உன் கூட இருந்துங்களா? ஒரு பிரச்சனை வந்தோடனே உன்னாலதான் சொல்றாங்களா? ஆனா உன்னாலே கர்த்தர் எல்லாத்தையும் மீட்டெடுக்க போகிறார். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் போனா அவங்கள பிடிப்பேன். நான் ஆண்டவர் சொல்ல, நீ போ, நீ பிடிப்பேன்னு. அப்ப அவன் போக ஆரம்பிக்கிறான். போற வழியில ஒருத்தர் விழுந்துட்டு இருக்கிறான். அவனை கேட்கிறான், எங்க இருக்கிறான், நீ காட்டுற, நீ நான் அவன்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அவன் போறான். நல்லா கவனிங்க, போறான். ஆனா சில பேர் கூட வந்த, நிறைய பேர் வந்தாங்க. இதுக்கு மேல சில பேர் வர முடியாதுன்னு நின்னுட்டாங்க. அங்க போய் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் தான் பைபிள் சொல். ஒன்னு கூட விடலையா. நாட் ஒன் வாஸ் லெஃப்ட். டேவிடு கிட்ட இருந்து, டேவிட் இல்லாத நேரத்துல எதெல்லாம் திருடின்னு போனானோ அது எல்லாத்தையும், அவங்க மனைவியா இருக்கட்டும், அவங்க பொருளா இருக்கட்டும், எதேதோ அவங்க மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரீகவர் பண்ணின்னு மாத்திரம் வராம, நல்லா புரிஞ்சுக்கங்க, அது மாத்திரம் இல்லாம அவனுங்க எங்கெங்கெல்லாம் 4-5 பேர்கிட்ட அடிச்சுன்னு வந்தானுங்க, அதையும் எடுத்துன்னு வந்துட்டாரு. யாரு? தாவீது. நான் சொல்றேன், உன்கிட்ட இருந்து சாத்தான் ஒண்ணு எடுப்பானா, கர்த்தர் 10 கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமா, அவன் எங்கெங்கயோ அடிச்சுன்னு போயிட்டு எல்லார்கிட்டயும் அடிச்சுன்னு சந்தோஷமா போய் டான்ஸ் ஆடின்னு பாடின்னு இருந்தானுங்க. ஆனா தாவீத கர்த்தர் அனுப்பி எல்லா கொத்தா மாத்தின்னு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் வரும்போது சில பேர் சொல்றானுங்க, அவனுங்க தான் யுத்தத்துக்கு வரலையே, அவனுங்களுக்கு என்னத்துக்கு கொடுக்கணும்ன்றாங்க. அப்ப தாவீது சொல்றான், இந்த மாதிரி ஒரு புத்தியை மாத்திரம் என்னடா பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கும் அனுப்புறான். இங்க இருக்கிற வராதவங்களுக்கு, யுத்தம் செய்யாதவங்களுக்கும் அனுப்புறான். அதுதான் மிகப்பெரிய கிருபை. நீயும் நானும் காட்ட வேண்டியது அதுதான். உங்க சொந்தம்னா உன் கூட பிறந்திருக்கிறவன், உன் கூட வளர்ந்திருக்கிறவன், குறையோ அறகுறையோ, உனக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும் குடு. உனக்கு அந்த எபிலிட்டி இருக்கனா குடு. உங்க அக்கா கஷ்டப்படுறாங்களா குடு. உங்க அண்ணன் கஷ்டப்படுறானா குடு. உன் தம்பி கஷ்டப்படுறானா குடு. அந்த நேரத்துல புத்தி இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்னு பேசுறதுக்காக நம்ம இங்க இல்ல. அவனா இது பண்றானா, அது பண்ண இல்ல. அவங்க யாருமே யுத்தத்துக்கு வரலதான். ஆனாலும் நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன்னு சொல்லி இது கொடுத்தான். எல்லாருமே கூட வருவாங்களானா தெரியல. ஆனா வரலனாலும் அவங்களுக்கு கொடு. நீ கொள்ளை ஆடினது அவங்களுக்கு கொடு. சோ தாவீதோடைய வாழ்க்கையிலும் சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, நான் சொல்றேன், ஆபிரகாம் 318 வச்சு ஜெயிச்சிட்டான். எல்லாத்தையும் ரீகவர் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க ரீகவர் பண்ண போறீங்க, ரீகவர் ஆக போறீங்க. இருக்கிற நிலைமையில அவ்வளவுதான். இவன் யோசிச்சிருவான், என் நிலைமை இப்படிதான் முடிய போகுது, எல்லாமே ஆக போகுது, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது, லோத்துக்கு ரைட் டைம்ல காட் ஆபிரகாமை சேர்த்து 318 பேரை வச்சு, உன்னை யார் கேப்சர் பண்ணாங்களோ, உன்னை யார் அடிமைக்குள்ள போனாங்களோ அவங்கள கர்த்தர் ஓட விட்டு உன்னை மீட்டு கொண்டு வந்தார். இன்னைக்கு நீயே தப்பு பண்ணியிருந்தா கூட, உன் மேலேயே தப்பு இருந்தா கூட, உன்னை மீட்க கர்த்தர் இருக்கிறார். உன்னை மீட்க ஆண்டவர் வருவார். அவர் தள்ளுகிறவர்களை, போன ஆடை, தொலைஞ்சு போன ஆடை ஆண்டவர் தேடி வந்தார். காணா போன காயினை தேடி வந்தார். கெட்ட குமாரனுக்கு தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தொலைஞ்ச என் பிள்ளை கிடைச்சிட்டான பார்ட்டி கொண்டாடினார். அவன் எதெல்லாம் லைஃப்ல எழுந்து போனானோ கெட்ட குமாரன், அது எல்லாத்தையும் அவன் ரெஸ்டோர் பண்ணிக்கிறான், முன்னத்தை விட பெஸ்டா. சோ அதே மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அதை செய்ய போகிறார். அவைகளை அதை ஆண்டவர் நடத்த போகிறார்.
நிச்சயமா இன்று ராத்திரி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். தொடர்ந்து எங்களோடு கூட ஜாயின் பண்ணிக்கங்க. லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ காட் உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.